இந்த சம்பவம் வந்து என் ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு. லேட் மேரிடு தான். மேட்ரிமோனில பொண்ணு பார்த்து பேச ஆரம்பிக்கும்போது, அந்த பையன் வந்து வெர்ஜனா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்படி. கண்டிப்பா அந்த பையன் வெர்ஜன் இல்ல எங்களுக்கு தெரியும். ஏன்னா, அவங்க பேசுற விதத்திலேயே. ஆனா, நீங்க உண்மையிலேயே வெர்ஜனா இருந்தா ஒரு பொண்ண பார்த்து கேளுங்க. இல்லன்னா ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் குடுத்துட்டு, நீங்களும் இந்த மாரி வெர்ஜன்ங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் குடுங்கன்னு சொல்லி கேளுங்க. சரிங்களா? 3வது ஒரு பொண்ணு வந்து தன்னோட கன்னித்தன்மைய இழக்கிறேன்னா, உங்கள மாரி யாரோ ஒருத்தர் லவ் பண்ணியிருக்கலாம். சூழ்நிலைமையால பிரிஞ்சிருக்கலாம். தப்பு நடந்திருக்கலாம். அப்புறம் தனியா எங்கேயாவது போம்போது "என்ன நம்ப மாட்டியா? நீ தானே என் உயிரு, மத்ததெல்லாம் அது." அப்படின்னு சொல்லி பேசுறது, ஆசை வார்த்தை. பெண்களுக்கு தான் கொஞ்சம் இயல்பு மனப்பான்மை, பாவ புண்ணியம் பார்க்கறதெல்லாம் அதிகம் தானே. ம். உடனே அவங்க லைட்டா முகம் வாடுனாலும் பொண்ணுங்க வந்து தாங்க மாட்டாங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, 4வது வந்து எந்த பெண்களும் ஆசைப்பட்டு போறதில்ல. சூழ்நிலைமை கைதி ஆயிடுறாங்க அந்த விஷயத்துல. அந்த வயச கடந்து வராங்க. அதனால அந்த கேள்விலாம் கேட்காதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள்ட்ட நல்லா ஒழுக்கமா இருக்காங்களான்னு மட்டும் பாருங்க.